நண்பர்களுக்கு வணக்கம். மக்கள் அதிகாரத்தின் தலைமையில் வருகிற ஜனவரி 7ஆம் தேதி திருச்சியில் பாசிச பிஜேபியை தோற்கடிப்போம், இந்தியாவை ஆதரிப்போம் என்ற மையமான முழக்கங்களை வைத்து ஒரு மாநாடு நடத்த இருக்கிறாங்க. இந்த மாநாட்டில் எமது புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி ஆதரிக்கிறது, பங்கேற்கிறது. குறிப்பாக 1999 தொடங்கப்பட்ட எமது அமைப்பு இதுகால் வரையிலும் ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் பல மக்கள் போராட்டங்களை முன்னின்று நடத்திருக்கிறோம். மக்கள் பாதிக்கப்படுகிற விஷயங்களுக்கு போராடுகிறோம். ஆனால் எந்த தேர்தலிலும் இந்த கூட்டணியை ஆதரியுங்கள், இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நாங்க சொன்னது கிடையாது. இந்த தேர்தலில் பாசிச பிஜேபி தோற்கடிப்போம், இந்தியாவை ஆதரிப்போம் அப்படின்னு சொல்றது ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டம். குறிப்பாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற தேர்தலை போல இந்த தேர்தலை நாம் பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. பிஜேபி தன்னுடைய பாசிச நடவடிக்கைகளுக்கு தேர்தலில் மக்கள் போடுகிற ஓட்டை ஒரு அங்கீகாரமாக பார்க்கறாங்க. குறிப்பா பிஜேபி ஆட்சி அதிகாரத்துக்கு 2014 வராங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நான் ஊழலை ஒழிப்பேன், அந்த கருப்பு பணத்தை மீட்பேன், ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன், விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன் என்கின்ற பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. ஆனால் இந்த வாக்குறுதிகள்ல ஏதாவது ஒன்னாவது நிறைவேறி இருக்குதா அப்படின்னு சொன்னா கிடையாது. இன்னைக்கு பாசிச பிஜேபிக்கு இந்த தேர்தல் அங்கீகாரம் என்பது அவருடைய சட்டப்பூர்வமா பாசிசத்தை சட்டப்பூர்வமா மாற்றுவதற்கு ஒரு வடிவமாக அவங்க பயன்படுத்துறாங்க. குறிப்பா பிஜேபி மாணவர்கள் இளைஞர்களுடைய வாழ்வை மொத்தமா சீரழிச்சிருக்கு. இன்னைக்கு கல்வித்துறையை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா தேசிய கல்விக் கொள்கை, இந்த தேசிய கல்விக் கொள்கை மொத்த மாணவர்களை கல்வித்துறையிலிருந்து வெளியேற்றுவது, அதாவது ஏழை மாணவர்கள் இனி காசு இருந்தாதான் படிப்பு அப்படிங்கிறத சட்டப்பூர்வமா மாத்திட்டாங்க. இன்னைக்கு நீட் தேர்வு வந்த பிறகு மருத்துவ கனவே இன்னைக்கு தமிழக மாணவர்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு அனிதா தொடங்கி பல மாணவர்கள் பலி வாங்கியிருக்குது இந்த நீட் தேர்வு. ஆனால் அதுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா விடாப்படியா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எதையுமே கணக்கில் கொள்ளாத ஒன்றிய அரசு நீட் தேர்வை கட்டாயமா திணிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் 5வது 8வது பொது தேர்வு முறை அமல்படுத்துறான். நீ ஏன் உயர்கல்வி வரையும் போகணும்? இன்னைக்கு பள்ளி கல்வியிலிருந்தே உன்னை நான் வெளியேற்ற போறேன். 5வது 3வது 8வதுக்கு பப்ளிக் எக்ஸாம். இப்போ அந்த பப்ளிக் எக்ஸாமை வச்சான்னு சொன்னா தகுதி திறமை 3வதுலேயே ஒரு பையனை பப்ளிக்ல கொண்டு போய் நிறுத்தினா அவன் அடுத்தது படிக்கணுங்கிற அந்த விருப்பமே வராத அளவுக்கு தடுக்கிறது தான் இந்த 3வது 5வது 8வதுக்கு பொது தேர்வு முறை. இன்னொரு பக்கம் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு தட்டி தடுமாறி போகக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களை அங்க சுதந்திரமா படிக்க விடுறானுங்களா அப்படின்னா அங்கேயும் கிடையாது. இடஒதுக்கீடு அமுல்படுத்துறானுங்களா? அதையும் கிடையாது. RSS பிஜேபியினுடைய மாணவர் அமைப்பான ஏபிவிபி குண்டர்களை வைத்து இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில சாதிய மத கலவரத்தை ஏற்படுத்துவது, வன்முறையை தூண்டுவது, அதற்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்களை மண்டையை உடைக்கிறது, ரத்தம் வர்ற அளவுக்கு காயப்படுத்துவது, துப்பாக்கியால் சுடுவது என்ற அளவு கூட அவங்க வன்முறை வெறியாட்டத்தை தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்காங்க. இது ஏதோ கற்பனையில பேசல. இன்னைக்கு குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக டெல்லி JNU மாணவர்கள் போராடிய பொழுது என்ன நடந்தது? துப்பாக்கியால சுட்டாங்க. பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்ட மாணவர்கள் பெரியார் கருத்துக்களை, அம்பேத்கர் கருத்துக்களை, மார்க்சிய கருத்துக்களை பேசும் பொழுது அந்த இடத்துல உள்ள புகுந்து அடிச்சு நொறுக்குறாங்க. தமிழக மாணவர்களை தாக்கப்படுறாங்க. இதையெல்லாம் சமீபத்தில் நடந்த ஒரு வன்முறை வெறியாட்டம். இது யார் நடத்தினது? RSS பிஜேபியினுடைய மாணவர் அமைப்பான ஏபிவிபி குண்டர்கள் தான் இதை நடத்துறாங்க. அப்போ கல்வி நிறுவனங்கள்ல ஹிஜாப் தடை, ஹிஜாப் போடக்கூடாது, மாணவர்கள் மத்தியில ஒரு மதவெறியை தூண்டுவது என்கின்ற பாசிச நடவடிக்கைகளை தொடர்ச்சியா கல்வித்துறையில இணைஞ்சு நடத்திட்டு இருக்காங்க. கல்வித்துறையை காவிமயமாக்குற எல்லா நடவடிக்கைகளையும் இன்னைக்கு RSS பிஜேபி சங் பரிவார் கும்பல் தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை தருவேன்னு சொன்னார் இல்லையா? எங்கேயா வேலை அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன சொல்றாரு மோடி? பக்கோடா வைங்க, ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கிடைக்கிற மாதிரி ஒரு சுய தொழிலை உருவாக்கணும்னா பக்கோடா விற்கிறதும் ஒரு சுய தொழில் தானே அப்படின்னு பேசுறாரு. அதை அமித்ஷா ஆமா அதுவும் நல்ல தொழில் தானே அப்படின்னு அப்படியே ஜாலரா தட்டுறாரு. மோடி சொன்னதை போல நான் உருவாக்க 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை தருவேன்னு சொன்னாப்புல. ஆனா கடந்த 45 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சிருக்குதுன்னு நான் சொல்ல கிடையாது, ஆய்வு அறிக்கைகள் சொல்லுது.
இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே தனியார்ட்ட போயிடுச்சு. மோடி 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே பொதுத்துறை நிறுவனங்களை கூட புதுசா உருவாக்க கிடையாது. இருந்த 23 பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியார் முதலாளிகள்கிட்ட கொடுத்துட்டோம். எல்ஐசி தனியாரு, ரயில்வே தனியாரு, மின்சாரம் தனியாரு, சுரங்கங்கள் தனியாரு, இப்படி எல்லா துறைகளையும் தனியார் முதலாளிகளுடைய லாபத்துக்காக பொதுத்துறையை வித்தாச்சு. இன்னைக்கு இந்தியாவுக்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கூட ஒரு போக்குவரத்து, ஒரு கப்பல் துறையோ, ஒரு விமானத்துறையோ எதுவுமே கிடையாது. இன்னைக்கு மக்கள் சாக கிடக்குறாங்கன்னா கூட அதை காப்பாற்றுவதற்கு இந்திய அரசுகிட்ட ஒண்ணுமே கிடையாது. நாம் உழைப்புல உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்ட்ட கொடுத்தாச்சு. அப்ப வேலை வாய்ப்பு எங்க வந்து உருவாகும்? யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இந்தியாவினுடைய எதிர்காலம் சொல்லக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், இப்ப இவங்களுடைய வேலை வாய்ப்புங்கிறது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குது. எம்ஃபில், பிஹெச்டி, எம்டெக் முடிச்ச மகாராஷ்டிரா மாணவர்கள், இளைஞர்கள் ஏறக்குறைய 11,000 பேர் வந்து விண்ணப்பிக்கிறாங்க. எதுக்காண்டி? நீதிமன்றத்துல தோட்ட வேலை செய்யறதுக்கு, கிளர்க்கு வேலைக்கு, டிரைவருக்கு, இந்த மாதிரியான வேலைகளுக்கு 11,000 பேர் வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. யாரு? எம்ஃபில், பிஹெச்டி, எம்டெக் முடிச்ச மாணவர்கள். அப்போ இது போல ஏராளமான உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போறாங்க. தமிழ்நாட்டில் கூட அது போல மத்திய அரசுடைய வேலை வாய்ப்புல பல எம்டெக் முடிச்சது மாணவர்கள் வந்து விண்ணப்பிக்கிறாங்க. ஒரு முறை நீதிமன்றமே அதை கேள்வி எழுப்புச்சு. ஏன் இவ்வளவு படிச்சிருக்கிறீங்க, இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னும் பொழுது, வேற வழி இல்லை, வாழவே எங்களால முடியல அப்படிங்கிற குமரல்களை இன்னைக்கு மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னைக்கு கார்பரேட் முதலாளிகளுடைய, குறிப்பா அம்பானி, அதானி போன்ற பெரும் முதலாளிகளுடைய சொத்து மதிப்பு பல மடங்கு உயர்ந்துகிட்டு இருக்குங்க. மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 23.4 லட்சம் கோடியா இருந்த முதலாளிகளுடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு எவ்வளவு தெரியுங்களா? ஏறக்குறைய 53.16 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. கொரோனா லாக்டவுன்ல நம்ம சொத்துக்கே வழி இல்லாம இருந்தோம். ஆனா அந்த காலகட்டத்துலதான் அம்பானி, அதானுடைய சொத்து மதிப்பு பல மடங்கு உயர்ந்திருக்குது. இப்படி மோடியினுடைய ஆட்சியில ஏராளமான மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேளை சோறு கூட வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு மக்களை வந்து மாத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறான். 3 கோடியா இருந்த மக்கள் சோறு திங்க முடியாத மக்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு 14 கோடியா உயர்ந்திருக்கு. அப்போ இதனுடைய ஏற்றத்தாழ்வு எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு பக்கம் முதலாளிகள் வளர்ந்துகிட்டே போறான், இன்னொரு பக்கம் சாதாரண உழைக்கிற மக்கள் தேஞ்சுக்கிட்டே போறான். ஒருவேளை சோறு கூட தின்ன முடியாத அளவுக்கு வறுமை வாட்டி எடுக்குது. இதே இந்த 9.5 வருஷத்துலதான் 2014 ஆட்சிக்கு வந்த மோடி இந்த 9.5 வருஷத்துல அம்பானி, அதானி போன்ற கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஏறக்குறைய 25 லட்சம் கோடியை வந்து வாராக்கடன் தள்ளுபடி, வரி சலுகை கொடுத்துருக்கான். இன்னைக்கு நீரவ் மோடி, லலித் மோடி, இது போன்ற கார்பரேட் நிறுவனங்கள் இந்த நாட்டை விட்டே ஓடிட்டான். மல்லையா போன்ற முதலாளிகள் எல்லாம் நாட்டை விட்டு ஓடிட்டான். விவசாயிகள் இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்கிறோம். விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி கிடையாது, முதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடி. ஆண்டுக்கு விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்குவோன்னு சொன்ன மோடி இன்னைக்கு விவசாயிகளுடைய நிலைமை என்னவா இருக்குது? ஏறக்குறைய சராசரியா ஒரு நாளைக்கு 37 விவசாயி தற்கொலை பண்ணிக்கணும். வட்டி கட்ட முடியல, வாராக்கடன் கட்ட முடியல, இன்னைக்கு பூச்சிக்கொல்லிக்கான உரம் கிடைக்கல, இப்படி ஏராளமான காரணங்களை சொல்லி விவசாயிகளுடைய தற்கொலை என்பது அதிகரிச்சிருக்குது. ஒரு பக்கம் மாணவர்கள் கல்வியில போக முடியல, வேலை வாய்ப்புல இளைஞர்கள் போக முடியல, வேலை வாய்ப்பு அற்றவர்களாக, அத்துக்கூலிகளாக இன்னைக்கு நாடு முழுக்க இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகள் செய்ய முடியாம நாடோடிகளா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தொழிலாளர்களுக்கான சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து மொத்தத்தையும் வந்து வாழவே வழி இல்லாத நிலைமைக்கு கொண்டு வந்து இந்த அரசு திணிச்சுக்கிட்டு இருக்குது. எனவேதான் மீண்டும் பிஜேபி 3வது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் எல்லா துறைகளையும் பாசிசமயமா மாத்திருவான். இன்னைக்கு எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பக்கூடிய எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்றான். ஏறக்குறைய 147 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறான். ஜனநாயகமா பேச முடியல. பேசணும்னு சொன்னா இடி ரைட விடுறது, கருப்பு சட்டங்கள், உப்பா, என்ஐஏ போன்ற கருப்பு சட்டங்களை போட்டு அவங்கள வந்து பேச விடாம தடுக்கிறது என்கிறத சட்டபூர்வமா எப்படி மாத்துறதுங்கிறதான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா பாசிஸ்டுகளும் தேர்தல் வழியில தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்க. ஏதோ இன்னைக்கு மோடி மட்டும் வந்துடுறது கிடையாது. இன்னைக்கு மோடியும் 2014 நாடாளுமன்ற தேர்தலின் வழியாக தான் பாசிசம், அந்த பாசிஸ்ட கட்சி
ஆட்சி அதிகாரத்துக்கு வருது. இன்னைக்கு அமெரிக்காவில் ட்ரம்ப் எப்படி வந்தான்? நாடாளுமன்ற முறையில தான் வந்தான். இன்னைக்கு முசோலினி, ஹிட்லரு இது போன்ற பாசிஸ்டுகள் தேர்தல் வெளியில தான் வராங்க. இவர்கள் தன்னுடைய பாசிச நடவடிக்கையை மக்கள் கொடுத்த அங்கீகாரமா தேர்தலை கருதுறாங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல்களுக்கு சட்டமன்ற, நாடாளுமன்ற இது முறைகளில் எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. ஆனா தன்னுடைய பாசிச நடவடிக்கைக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரமா அதை பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறோம். பத்தியா, நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டோம், ஆட்சி அதிகாரத்துக்கு மக்கள் எங்களை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறத மாறுதட்டிக்கிட்டு தன்னுடைய பாசிச நடவடிக்கைகளை எந்த தங்கு தடையும் இன்றி மொத்தமா அமுல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இப்ப சமீபத்தில் நடந்த 3 மாநில தேர்தல் என்ன நடந்தது? பிஜேபி தான் ஆட்சிக்கு வந்தது. மகாராஷ்டிராவில் பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே மாட்டுக்கறிக்கு தடை. மாட்டுக்கறியை பொது இடங்கள்ல விற்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்திருக்கிறான். இப்ப மீண்டும் பிஜேபி 24 தேர்தலில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழவே முடியாதுங்க. உயிர் வாழ்வதே கடினமா போயிடும். இப்ப இன்னைக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்சு ஜனநாயகம் கூட இல்லாம ஒழிச்சு கட்டப்படுவோம். 2025 ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு வருது. அந்த நூற்றாண்டுக்குள் இந்தியாவை இந்துத்துவ நாடாக மாற்றுவது என்பதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய திட்டம். அதற்கு எல்லா துறைகளிலும், நீதித்துறையா இருக்கட்டும், இன்னைக்கு இடியா இருக்கட்டும், தேர்தல் ஆணையமா இருக்கட்டும், இப்படி எல்லா துறைகளிலும் தன்னுடைய ஆட்களை ஃபில் பண்ணி வச்சிருக்கிறான். 75% அவனுடைய ஆட்கள் எல்லா துறைகளிலும் இருக்கிறாங்க. இப்ப இதை 100% மாற்றுவதற்கு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலை அவங்க இறுதி இலக்கா வச்சிருக்கிறாங்க. அந்த இலக்கில் இருந்து தான் பிஜேபி ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிட்டு இருக்குது. சமீபத்துல மணிப்பூர் கலவரத்தை ஏற்படுத்தி அந்த மக்களை பிளவுபடுத்தலாம். ஹரியானாவில் கலவரம், சாதிய வன்முறைகள், இப்படி இந்தியா முழுமைக்கும் தொடர்ச்சியா வேகமா சாதிய மத கலவரங்கள் அதிகரிக்கிறதும், இன்னொரு பக்கம் குறிப்பிட்ட ஒரு கார்பரேட் முதலாளிகளுக்கு சேவை செய்வதற்காகவே இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல் தொடர்ச்சியா வேலை செஞ்சுட்டு இருக்குது. எனவேதான் சொல்கிறோம், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற தேர்தல் போல இந்த தேர்தலை நாம் பார்க்க முடியாது. எமது அமைப்பு தேர்தலை புறக்கணிப்பு என்று செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த தேர்தலில் பிஜேபியை தேர்தல் அரசியலிலிருந்து, ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறக்கப்பட வேண்டும். அப்படி இறக்கும் பொழுதுதான் பாசிச எதிர்ப்பில் பாசிச கட்சியை நாம் ஒழிப்பதற்கான முதல் படியாக இருக்கும். அதோட மட்டுமல்ல, இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டும்னு ஏன் சொல்றோம்? கார்பரேட் கொள்கைகள்ல இந்தியா கூட்டணி சில ஊசலாட்டம் இருந்தாலும் தற்போதைக்கு பிஜேபியை வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிஜேபியை வீழ்த்துவதற்கு நாம் இந்தியா கூட்டணியை ஆதரிக்கப்பட வேண்டும். தேர்தலையும் ஒரு போராட்ட வடிவமாக பயன்படுத்தணும். ஆர்எஸ்எஸ் பிஜேபி தேர்தல், நான் முன்னே சொல்லதை போல தேர்தல் அரசியலில் அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் அவர்கள் தங்களுடைய பாசிச நடவடிக்கைகளுக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரமாக அவங்க கருதுறாங்க. எனவேதான் சொல்றோம், தேர்தல் வழியிலும் பிஜேபி வீழ்த்தப்பட வேண்டும். அதற்கு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாசிச பிஜேபியை தோற்கடிப்போம், இந்தியாவை ஆதரிப்போம் என்கின்ற வகையில் நாம் போராட்டங்களை கட்டியமைக்கப்பட வேண்டும். பிஜேபிக்கு எதிரான செயல்படக்கூடிய அனைவரும் ஒன்றிணைவோம். அந்த வகையில் தான் மக்கள் அதிகாரம் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் எமது புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி ஆதரிக்கிறது, அதில் பங்கேற்கிறது. அனைத்து மாணவர்கள், இளைஞர்களும் இந்த மாநாட்டிற்கு பெருந்திரளாக வர வேண்டும். தமிழ்நாட்டில் பார்ப்பனிய எதிர்ப்பு எப்பொழுதும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் கும்பல்களுக்கு இடம் இல்லை என்பதை இந்தியா முழுமைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் இத்தகைய மிகப்பெரிய அளவிலான இந்த மாநாட்டில் நம்முடைய ஒற்றுமையை காட்ட வேண்டும். அதற்கான மாநாடு தான் வருகிற ஜனவரி 7 மக்கள் அதிகாரத்தின் மாநாடு. இந்த மாநாட்டில் அனைவரும் பங்கேற்போம். இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்வோம். நன்றி.